அண்ணே, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் வேற யார்கிட்ட கொடுக்கறது? வீட்டில் பெரியவங்க நீங்கள் தான், நீங்களே வாங்கிக்கோங்க. டேய் மணி, ஐயா அண்ணிக்கிட்ட கொடு. கொடுப்பா. சரி, உள்ள போலாம். ம். டேய் மணி, நீ கிளம்புங்க. சரிங்க. சாயந்தரம் வந்து பாரு. ராசாத்தி, இங்கதான் உன் கையில தர வேண்டிய சிலைய தரவிடாம பண்ணிட்டாங்க. எப்படியும் வீட்டுக்குள்ள போன உடனே உன் கையால தான் அம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ணணும். அதையும் விட்டு கொடுத்துறாத. நீ தான் பண்ணணும், புரியுதா? சரிங்க அத்தை. சரி வா போலாம். ம். தம்பி, அண்ணி, நம்ம முறைப்படி இன்னைக்கே, அதுவும் இப்பவே அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிடலாம். நாம இங்க இருந்தா பால் அபிஷேகம் அது இதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இங்க இருந்து ஏதாவது சொல்லி நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சரிங்க அண்ணி, பண்ணிடலாம். என்ன அத்தை ராசாத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. பால் அபிஷேகம் பண்ண எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஆ சரிங்க அண்ணி. அத்தை, ம். என்ன ஆச்சு அத்தை உங்களுக்கு? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு சிலைய கைப்பத்தினது அவ்வளவு பால் அபிஷேகம் பண்ண சொல்றதுக்கா? ச்சே. நான் பால் அபிஷேகம் பண்ணணும்னு தான் சொன்னேன். அவ பண்ணணும்னு சொல்லலையே. என்ன அத்தை சொல்றீங்க? நீ பாலை மட்டும் எடுத்துட்டு வா. பால் அபிஷேகம் அவ பண்ண மாட்டா. சரிங்க அத்தை. ம். ராசாத்தி, அத்தை, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி ஆயிடுச்சு அத்தை. சரி, சீக்கிரம் வா. நான் போய் பூ பழம் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ரசதி, சொல்லுங்க மாமா. ஏய், உன்னோட பேரை தானடி சொன்ன? அதுக்கே எப்படி வைக்கப்படுற? சொல்லுங்க மாமா. இல்ல, என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன். நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும். மாமா, நான் பால் அபிஷேகம் பண்ண போறேன். பண்ணு. உன்னை யார் இப்ப பண்ண வேணாம்னு சொன்னா? இல்ல, நீங்க நைட்டு வர லேட் ஆகும்னு சொல்றீங்க. தெரியல, லேட் ஆகலாம். வீட்ல யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளி. சரி, சீக்கிரம் வாங்க மாமா. வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க மாமா. பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வரேன், வச்சு தின்னு. கிண்டல் பண்ணாதீங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ கருமம். சரி வர.
ஏய், என்னது இது? பாலத்தை அது எதுக்கு நீ எடுத்துட்டு வந்த? சித்தர் சொன்னார்ல, அதான் பாலபிஷேகம் பண்ண வந்தேன். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், கிளம்பு. அக்கா என்ன பேசுறீங்க? என்ன பேசணும் மங்கை? இவ பால் அபிஷேகம் பண்ண கூடாது. அண்ணி, சித்தர் அவ்வளவுதானே பண்ண சொன்னாங்க. அப்பதான் அவளுக்கு குழந்தை பாக்கியம் வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? இவ நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ண தகுதி இல்லாதவன். அரகதா, அக்கா அவதான்க்கா பண்ணணும். அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரும். இதுக்கும் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு அவளை பண்ண விடுங்க. மங்கை, அவ பண்ண கூடாது மங்கை. அவளாலதான் இந்த சிலை திருட்டு போச்சு. அவதான் திருடி கிணத்துல போட்டிருப்பா. அப்படிப்பட்ட ராசாத்தி சிலைக்கு அபிஷேகம் பண்ண கூடாது. அம்மனே அதை விரும்பல. அதனாலதான் அவ பால் அபிஷேகம் பண்ண வரும்போது சிலை காணாம போயிடுச்சு. இப்ப நீங்க அவளை பண்ண விடுவீங்களா மாட்டீங்களா? முடியாது மங்கை. அப்ப அவ பண்ற வரைக்கும் யாரும் இந்த சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ண வேண்டாம். மங்க, பின்ன என்னங்க? ராசாத்திய தானே சித்தர் பால் அபிஷேகம் பண்ண சொன்னாரு. இப்ப அவளை பண்ண கூடாதுன்னு சொன்னா அப்ப யாருமே பண்ண வேண்டாம். அப்படி யாராவது பண்ணீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும், பாத்துக்கங்க. நானும் போனா போகுதுன்னு எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போனா என்னென்ன கிறுக்கச்சின்னு நினைச்சீங்களா? நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவதான். எனக்கும் சம உரிமை இருக்கு. என்ன மங்கை, அதிகமா பேசுற? நீங்க தான் அதிகமா வரம்பு மீறி நடந்துக்கிறீங்க. அதான் நானும் அதிகமா பேச வேண்டியிருக்கு. நியாயமா கிடைக்க வேண்டியதை கூட தட்டி பறிச்சா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ராசாத்தி தான் பால் அபிஷேகம் பண்ணணும். அவ பண்ணலன்னா வேற யாரும் பண்ண கூடாது. நான் முடிவா சொல்லிட்டேன். மங்க, என்னது அடம் பிடிச்சுக்கிட்டு? அதுக்குன்னு பாலபிஷேகம் பண்ணாமல இருக்க முடியும்? அது சாமி குத்தமாயிரும். உங்க சண்டையில குடும்பத்தை பழி வாங்கிறாதீங்க. அப்புறம் வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் என்னையே கத்துறீங்க. உங்க அண்ணியை ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? அமைதியா இருந்து இருந்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ராசாத்தியும் ஏன் நிலைமைக்கு கொண்டு வந்துடாதீங்க. அவளுக்காவது கிடைக்க வேண்டிய மரியாதையை கிடைக்க வைங்க. நீ வாய மூடு, எல்லாம் எனக்கு தெரியும். பாரி, மங்கை சொல்றதுல நியாயம் இருக்கு. அண்ணா, நீ கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். யாரும் எதுவும் பேசாதீங்க. ராசத்தி, மாமா, பெரியத்தையே பாலபிஷேகம் பண்ணட்டும் மாமா. என்னால பிரச்சனை வேண்டாம், நான் ஒதுங்கிக்கிறேன்.
நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. பாரி என்ன பாரி இது? அண்ணா நீங்க அமைதியா சாமி கும்பிடுங்க அண்ணே. அண்ணே ம்? நீங்க அபிஷேகத்தை ஆரம்பிங்க. கண்மணி ஆ? பால் எடுத்து கொடு. இந்த சிலைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் பாலாபிஷேகம் பண்ண போறேன். யாரு பாலாபிஷேகம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வரம் கிடைக்கும். நான் கேக்குறது நினைக்கிறது எல்லாம் நடக்க போகுது. நிறுத்துங்க. என்ன மங்கை, எதுக்கு இப்ப நிறுத்த சொல்ற? மறுபடியும் பிரச்சனை பண்ண போறியா? அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஆத்மார்த்தமா பண்ணணும். சும்மா நான் தான் பண்ணணும்னு பேர் வாங்க கூடாது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அந்த பால் கெட்டு போய் திரிஞ்சிருக்கு. நீங்க அது கூட தெரியாம அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போறீங்க. கண்மணி, இதை எடுத்துட்டு வரும்போது பார்த்து எடுத்துட்டு வர மாட்டியா? இல்லத்த. போ, போய் நல்லதா எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. கண்மணி, உனக்கு சாமி காரியம் பண்ற அளவுக்கெல்லாம் விவரம் பத்தாது. உன்னை நம்பி கொடுத்தா இப்படிதான் கெட்டு போனதை எடுத்துட்டு வருவேன். குடு, நானே எடுத்துட்டு வரேன். டேய், என்ன இங்கிட்டு அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்க? இங்க பாரு மாமா, உண்மையை சொல்லு. அவனே போன் பண்ணி வர சொன்னானா? ஆமாண்டா. அந்த பயவுள்ள அப்படிலாம் சொல்லாதே. நம்மளே வற்புறுத்தி சரக்கடிக்க கூப்பிட்டா தான் வருவான். அது மட்டும் இல்லடா, இன்னைக்கு முழுக்க நம்ம சில்க் பார்ல எவ்வளவு வேணாலும் குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டான். அதையும் சொன்னானா? ஆமா. அடடடடடடடடடா. அப்ப இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு வேட்டை இருக்குன்னு சொல்லு. ஆமா மச்சான், காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கேன். வயிறு ஃபுல்லா எம்டியா இருக்கு. டேய் வரான்டா. வரேன். வாயினியா? என்னங்கடா முன்னாடியே வந்துட்டீங்களா? ஆமா. பின்ன எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வராமையா இருப்போம். எல்லா மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டோம். டேய், இவ்வளவுதானே உன் ஆசை? உன்னால முடிஞ்ச அளவுக்கு குடிச்சுக்கடா. அடடா. கேட்கும் போதே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஆமாடா மாப்ள, முகத்துல ஏதோ ஒரு இன்ச்சு கலை தெரியுது. அதுக்கு என்ன காரணம்? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் மச்சான், ஒண்ணு இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொல்லு. வெக்கப்படாதடா. சரி, வீட்ல ராசாத்திக்கு ஏதாவது விசேஷமா? டேய், என்ன பார்த்தா அப்படியாடா இருக்கு? நீ வேற வீட்ல எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்குடா. சரி, உங்க கூட கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னு வந்தா நீங்க என்னடானா திரும்ப வீட்டை பத்தி பேசி ஞாபகப்படுத்தி டென்ஷன் பண்றீங்களாடா? டேய், அதான் நான் பார்த்தேன். நீ சும்மா காரணம் இல்லாம போன் பண்ண மாட்டிய. அப்போ இன்னைக்கு உன் போதைக்கு நாங்க ஊருக்கா அதானே? டேய், யாரா இவன்? சிச்சுவேஷன் தெரியாம. டேய், வண்டியில ஏறா டக்குன்னு. நம்ம பார்ல போய் மீதியெல்லாம் பேசிக்கலாம். அப்படியே சொல்ற? சரி மச்சான். டேய், அவனை முதல்ல போக சொல்றா. வண்டி சரிடா. வண்டி மச்சான். பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டேன். ராசாத்தி, ராசாத்தி, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைய அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு விட்டு கொடுத்தா
இப்படிதான் கொல்லப்புறத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். நான் என்ன அத்தை பண்ணட்டும்? பெரியவங்க எல்லாரும் சொல்லும்போது நான் மறுத்து பேச முடியுமா? இப்படி உன்ன மாதிரி எல்லாத்தையும் அக்காக்கே விட்டு கொடுத்துதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். என் பேச்சுக்கு பாத்தியா, இந்த வீட்ல மதிப்பே இல்ல. அழுத புள்ளதான் பால் குடிக்கும். தப்போ ரைட்டோ, தனக்கு வேண்டியத அக்கா எப்படி அடம் பிடிச்சு சாதிக்கிறாங்க. அந்த சாமர்த்தியம் எனக்கு தான் இல்லாம போச்சு. நீயும் என்ன மாதிரி இருக்காத ராசாத்தி. நான் எல்லாத்துலயும் ரெண்டாவதா தான் இருக்கேன். நான் அப்படி இருக்கிறது கூட எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா நீ என்ன மாதிரி ரெண்டாவதா இருக்க கூடாது. நீ தான் எல்லாத்துலயும் இந்த வீட்ல முதலா இருக்கணும். எனக்கு கிடைக்காததெல்லாம் உனக்கு கிடைக்கணும். அத நான் எப்பாடு பட்டாவது உனக்கு நிறைவேற்றி வைப்பேன். இந்த வீட்டோட முதல் வாரிசு உன் வயித்துல தான் பிறக்கணும். அத்தை, நானும் அந்த ஆசையோட தான் இருந்தேன். ஆனா பெரிய அத்தை தான் எங்க பாலாபிஷேகம் பண்ண விடாம பண்ணிட்டாங்களே. யார் சொன்னது ராசாத்தி? அந்த ஆத்தா உன்னை கைவிடல. என்ன அத்தை சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராசாத்தி, கண்மணி கொண்டு வந்த பால் கெட்டு போச்சு. இப்ப பாரு, வேற பால் கொண்டு வர சொல்லி சொன்னாங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? தெரியல அத்தை. மக்கு, நீ கொண்டு வந்த பால் கொடுத்ததா நான் இப்ப அக்கா கிட்ட தரப்போறேன். அப்ப நீ ஆசையா பூஜை பண்ண வாங்கி வச்சிருந்த பால்ல தானே அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப உன்னோட வேண்டுதல் நிறைவேறின மாதிரி தானே? நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் ராசாத்தி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் ராசாத்தி. அந்த அம்மனை மனசார நம்பினா உன்னை கண்டிப்பா கைவிட மாட்டாங்க. அத்தை, ஆனா இது பெரிய அத்தைக்கு தெரிஞ்சா தேவையில்லாம என்ன திட்டுவாங்க. வேண்டாம் அத்தை. அவங்களுக்கு தெரிஞ்சா தானே ராசாத்தி? அப்போ அவங்க கிட்ட பொய் சொல்ல போறீங்களா? பொய் இல்ல, தெரியாம மறைக்க போறேன். வேணாம் அத்தை, அது அவங்கள ஏமாத்தின மாதிரி ஆயிடும். ராசாத்தி, பொய் சொல்றது தப்புதான். ஆனா எந்த விஷயத்துக்கு சொல்றோம்னு ஒரு நியாயம் இருக்குல்ல. நாம யாரையும் கெடுக்கல. நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கிடைக்க விடாம பண்றாங்க அவங்க. அதை நிறைவேற்ற நாம பொய் சொல்றது தப்பே இல்லை. என்ன பொறுத்தவரை உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் கையால அந்த பால் குடத்தை எடுத்து கொடு. குடு. சரி, நான் உள்ள போறேன். ராசாத்தி, நீ அந்த ஜன்னல் ஓரத்துல இருந்து பாரு. அம்மனுக்கு பாலபிஷேகம் பண்றத கண்குளிர பார்க்கலாம். சரிங்க அத்தை. இந்த மங்கை என்ன பண்ணிட்டு இருக்கா? பால் எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? இதெல்லாம் வேணும்னே பண்றா. நம்ம வீட்ல இல்லாத பாலா? சீக்கிரம் வர சொல்லுங்க. மங்க, அதோ வந்துட்டேங்க. ஒன்னாலையும் உன் மருமகளாலையும் தான் இந்த வீட்ல எல்லா தடங்களும் நடக்குது. கொடு.
இந்த பூஜை நடக்குமா நடக்காதான்னு தெரியாம இருந்தேன். எந்த தடங்களும் இல்லாம நீதான் நல்லபடியா நடத்தி வைக்கணும் தாயே.